தற்போது தமிழக அரசியல் சினிமா மோகத்தில் சிக்கிக் கொண்டுள்ளது. விஜயின் அரசியல் வரவு பல கட்சிகளின் தூக்கத்தை கெடுத்துள்ளது. குறிப்பாக அதிமுகவை சிதிலமடைய செய்திருக்கிறது. தொடர் தோல்விகள், உட்கட்சி பூசல் என ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அதிமுக சரிவை சந்திக்க ஆரம்பித்துவிட்டது. கொரோனா காலகட்டத்தில் மிகச் சிறப்பாக ஆட்சி செய்தது அதிமுக. உட்கட்சி பூசல், திமுகவின் கபட நாடகங்கள், எதற்கெடுத்தாலும் போராட்டம், சினிமா நடிகர் நடிகைகளின் திமுக ஆதரவு நிலைப்பாடு, எடப்பாடி பாஜகவுக்கு எதிராக ஊடகங்களின் செயல்பாடு, அதிமுக பிளவு என பல்வேறு இடர்பாடுகளை கடந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றியது. அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தது. விளம்பரத்தால் ஆட்சியை நடத்தியே முடித்து விட்டார்கள். 10 லட்சம் கோடி கடனில் தமிழகத்தை முடித்துவிட்டு சென்று விட்டார்கள். இதற்கிடையே 5 வருடமாக செயல்படாத அதிமுக தேர்தலுக்கு 6 மாதத்திற்கு முன்னர்தான் களத்திற்கு வந்தது. அது மட்டுமல்லாமல் ஊடகங்கள் அதிமுக உட்கட்சி பிரச்சனையை பேசி அதிமுகவை பலவீனமாக செய்து அடுத்து அண்ணாமலை அவர்களின் எழுச்சியும் திமுக எதிர்க்கட்சியா இல்லை பாஜக எதிர்க்கட்சியா என்ற கேள்விகளை எழுப்பியது. இதையெல்லாம் கடந்து 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்குள் நுழைந்தபோது விஜய் என்ற சுனாமியால் சுக்குநூறாகி உள்ளது அதிமுக. அதிமுக எம்எல்ஏக்கள் 47 பேரில் 2 பங்கு எம்எல்ஏக்கள் தனி அணியாக செயல்பட்டால் மட்டுமே சட்டசபையில் அவர்களுக்கு தனி அணி அங்கீகாரம் கிடைக்கும். அதன்படி பார்த்தால் எஸ்பி வேலுமணி தரப்புக்கு 32 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை. ஆனால் 25 பேர் மட்டுமே ஆதரவு தெரிவித்துள்ளதால் அதிருப்தி எம்எல்ஏக்களை சபாநாயகரால் தனி அணியாக அறிவிக்க முடியாது. அதே நேரத்தில் கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதாக கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் 25 எம்எல்ஏக்களும் தகுதி நீக்கம் செய்யப்பட வாய்ப்புள்ளதாகவே தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக சபாநாயகரிடம் முறைப்படி மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் அடுத்த கட்டமாக 25 அதிருப்தி எம்எல்ஏக்கள் மீது மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் பற்றியும் இன்றைய கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. 25 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்வதற்கு சபாநாயகர் முடிவெடுக்காத பட்சத்தில் அடுத்த கட்டமாக கோர்ட்டை அணுகி சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருக்கிறார். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இது பற்றியும் முக்கியமாக விவாதிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தின் முடிவில் அடுத்த கட்டமாக கட்சியின் வளர்ச்சிப் பணிகளை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் கருத்துக்கள் பகிரப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் பிரிந்து சென்றவர்களை அழைத்து பேசி அவர்களோடு சமாதானமாக செல்வது பற்றியும் இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளது. 80 மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பக்கம் இருப்பதால் CV சண்முகம் வேலுமணி குரூப்புக்கு சிக்கல்தான் என்கின்றது அரசியல் வட்டாரங்கள்.